உடலோடு பேசு நிகழ்ச்சியில் உங்கள் பில்டக் அருண்மொழி அனுபவத்தை நான் பகிர்ந்துகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உடலோடு பேசு. உங்க உடம்புல என்னென்னலாம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கறத நல்லா கவனிச்சு அது கூட பேசுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். இன்னைக்கு கண்ணு வலி, கண்ணு அவ்வளோ வலிக்குது, இங்கெல்லாம் வலிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறதுக்கு நீங்க உள்ளுக்குள்ளேயும் நிறைய காய்கறிகள், கண் சார்ந்த காய்கறிகள் சாப்பிடணும். டே 1 டே 2 அந்த உணவு போய் பார்த்தீங்கன்னா அதுல நிறைய இருக்கும். புரோட்டீன் நிறைந்ததை எடுத்துக்கோங்க. கரோட்டீன் நிறைந்தது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நம்ம பார்ப்போமா? நடுவிரலை வைத்து புருவத்தை நல்லா அழுத்தி விடுங்க. விழியில படவே கூடாது. நல்லா பாருங்க, கீழே வரணும். ஆனா வெளியில இந்த மூக்குக்கு பக்கத்துல நல்லா இப்படி சுட்டுங்க. ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட். ஆனா விழியில மட்டும் படவே கூடாது. அதன் பிறகு இரண்டு விரலை வச்சு நெற்றி பொட்டுல நல்ல ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட்னு தேய்ங்க. இதுலதான் உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு 4 விரலை வச்சு நல்ல நெற்றியில் அழுத்தி விடுங்க. அதன் பிறகு இங்கேயும் ரைட் லெஃப்ட் தேய்ங்க. நல்லா தேய்ச்ச பிறகு முகத்தை மேல் நோக்கி இப்படி செஞ்சு கையை நல்லா தேய்ங்க. கண்ணை மூடிட்டே இருங்க. கையை நல்லா தேய்ச்சி நல்லா சூடான பிறகு உள்ள கையை விழி மேல வைங்க. அந்த சூடு அப்படியே அதுக்குள்ள இறங்கணும். அதை ஒரு 5 தடவை செய்யுங்க. 5 தடவை அப்படியே சூடு அதுக்குள்ள இறக்குங்க. அதன் பிறகு அப்படியே ஒரு 10 நிமிஷம் அந்த கையை உள்ளங்கை அதிலே வச்சுட்டு 10 நிமிஷம் அப்படியே உட்காந்துருங்க. கண்ணை கவனிச்சுக்கிட்டே இருங்க. அதன் பிறகு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு வலி பெரும்பாலும் குறைஞ்சிருக்கும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகிட்டையும் நீங்க பேசுங்க. கண்ணுகிட்ட அந்த 10 நிமிஷம் வச்சுட்டு இருக்கும்போது, நீ ரொம்ப ஆரோக்கியமா இருக்க, நீ நல்லா இருக்க, நல்லா ஆயிடுவ, உனக்கு என்ன தேவை, உனக்கு வேணுங்கிற கரோட்டின் மிகுந்த உணவுகள்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன். ஆனா பொய் சொல்லிடாதீங்க, தயவுசெய்து அன்னைக்கு கரோட்டின் மிகுந்த உணவுகளை கொடுங்க. அதுக்கு பயிற்சியும் செய்யுங்க. உள்ளுக்குள்ள எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். அருள் இதெல்லாம் நடக்குமானா நிச்சயமா நடக்கும். நான் சொல்ற எல்லாமே அனுபவ உண்மைகள் தான். உடல் ஆரோக்கியம் பெறுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாருங்க. தொடர்ந்து இது போல பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.